இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு கொலைகாரன் வந்துட்டு ஒரு கொலையை பண்ணியிருப்பான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரு கொலைகாரன் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இதுக்காக நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிப்பாங்க, நிறைய டிஎன்ஏ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு கேஸ்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு நபரை வந்துட்டு இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கொண்டு போயிட்டு நிறுத்துறாங்க. கோர்ட்டும் வந்துட்டு ஆமா நீ தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி உனக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த நபரோட ஒய்ஃப் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொலைகாரன் கிடையாது, அவர் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி எப்படி தன்னோட ஹஸ்பண்ட வெளியில கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ். என்னடா இவன் கேஸோட ட்விஸ்ட வந்துட்டு ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இன்னைக்கு கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த கேஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபீல் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கேஸை வச்சு ஒரு படமே பண்ணலாம், அந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு கேஸ். நான் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கே புரியும். நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டாபிக்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். ஜூன் 6, 1998 அமெரிக்கா ஒஹியோ. இங்க 58 வயசான ஜுடித் அப்படின்றவங்க தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவங்க தனியா இருக்க கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேத்தி அன்னைக்கு அவங்க கூட இருக்காங்க. இவங்க பேத்தியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா புரூக். அன்னைக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பிளான் இருந்தது. அது என்ன அப்படின்னா அன்னைக்கு இவங்களோட கசின் வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில போயிட்டு கலந்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட்மாவும் புரூக் அப்படின்ற அந்த சின்ன பொண்ணு போறாங்க. இது ரொம்பவே நார்மலான ஒரு டேவா தான் இருக்கு. புரூக் வந்துட்டு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வெறும் 6 வயசு தான் ஆகுது. இவங்க கிண்டர் கார்டன் முடிச்சிட்டு சம்மர் லீவ்ல பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு அவங்களோட பாட்டி வீடுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க பாட்டி ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. சரி, அன்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு நைட் இவங்க 2 பேரும் வீட்டுல வந்து டின்னர் சாப்பிட்டுருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு குளிச்சதுக்கு அப்புறமா சரிவா நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு பெட்ல உட்கார வச்சுட்டு நீ நல்லா தூங்கு, நம்ம காலையில போயிட்டு வெளியில விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி லிவிங் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு சோஃபால நல்லா படுத்து தூங்குறாங்க. பெட்ல உட்காந்துருக்க அந்த சின்ன பொண்ணு புரூக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்குது. இப்படி சில மணி நேரம் போகுது. மிட் நைட் இருக்கும். புரூக் வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு கிச்சன்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. இதுல பதட்டமான புரூக் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்த உடனே அதே கிச்சன்ல இருந்து அவங்களோட பாட்டி பயங்கரமா அலற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இது கேட்டு இவங்களுக்கு திக்குனாக என்னமோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி பதட்டத்துல இவங்க எந்திரிச்சு கிச்சனை நோக்கி போயிருக்காங்க. இப்படி இவங்க எந்திரிச்சு போன அந்த சமயத்துல கரெக்டா இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு நபர் வந்து நின்று இருக்கான். அவனை பார்த்து பயந்து போயிட்டு இந்த சின்ன பொண்ணு புரூக் நிக்க அந்த மர்ம நபர் வந்துட்டு இந்த பொண்ணோட கண்ணுக்கு முன்னாடி அவங்களோட பாட்டி கிட்ட ரொம்பவே மோசமா தப்பா நடந்துகிட்டான். இந்த சின்ன பொண்ணு பார்த்து அந்த மர்ம நபர் வந்துட்டு இந்த பொண்ணையும் விட கிடையாது, இந்த பொண்ணுகிட்டையும் ரொம்ப தவறா நடந்திருக்கான். ஒரு பெரிய பொருள் எடுத்து இவங்களோட தலையில வந்துட்டு அடிச்சிருக்கான். இப்படி அடிச்சதுல அந்த சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கான்சியஸ்னஸ் போயிட்டு அப்படியே தொப்புன்னு கீழே விழுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு புரூக்கு தெரியாது. அந்த பொண்ணு காலையில எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரிய கிடையாது. சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற ஒண்ணுமே புரியாம பொறுமையா எந்திரிச்சு பயத்தோட நடந்து வந்திருக்கு. இப்போ இவங்களோட வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருந்திருக்கு. இந்த பொண்ணு நடந்து போக போக சிவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரத்தமா இருந்திருக்கு. இப்பதான் இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணது. இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு தெரியவே இல்லை, ஒரு கண்ணுல மட்டும்தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே ஒரு வழியிலே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து லிவிங் ரூமுக்கு போயிருக்கு. லிவிங் ரூமும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கழிஞ்சு போயிருக்கு. அங்க பாட்டி வந்துட்டு தரையில கீழே படுத்து கிடக்குறாங்க. அவங்கள சுத்தி நிறைய ரத்தமா இருந்திருக்கு. பாட்டியோட முகம் வந்துட்டு தரைய பார்த்த மாதிரி படுத்திருக்கு. புரூக்கு ஒண்ணுமே புரியல. கிட்ட போயிட்டு அவங்களோட பாட்டி வந்துட்டு எந்திரிங்கன்னு சொல்லி எழுப்பி பார்த்திருக்கு. ஆனா பாட்டி எந்திரிக்கவே இல்லை. யாரையாச்சும் ஒருத்தர் உதவிக்கு கூப்பிடணும் அப்படின்றது மட்டும் புரூக்கோட மைண்ட்ல இருக்கு. இதனால புரூக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுடைய செல்போனை வந்துட்டு தேடி இருக்காங்க. வீட்டுக்குள்ள எங்கேயுமே வந்துட்டு மொபைல் போன்ல சரி இங்க எங்கேயாச்சும் போன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியிலயும் போயிட்டு தேடுது. இப்படி அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இருந்து ஒரு புதருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மொபைல் போன் கிடைச்சிருக்கு. அநேகமா நைட் இந்த சின்ன பொண்ணுடைய பாட்டிக்கும் அந்த கொலைகாரனுக்கு வந்துட்டு எதனாச்சும் கை கலப்பா இருக்கணும். இல்லைன்னா நைட்டு பாட்டி வந்துட்டு அந்த மொபைல் எடுத்து யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். அந்த சமயம் இந்த கொலைகாரன் வந்துட்டு அந்த மொபைலை தூக்கி
வெளியில எரிஞ்சிருக்கலாம். அந்த குட்டி பொண்ணு உடனடியா மொபைல் போன் எடுத்திருக்கு. அதுக்கு பெருசா எந்த ஒரு நம்பரும் தெரியல. சொல்ல போனா 911க்கு கால் பண்ணும் அப்படின்ற எமர்ஜென்சி நம்பர் கூட அதுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு இப்ப தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு எப்பயுமே விளையாடக்கூடிய இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டு நம்பர் மட்டும்தான். சரி, நம்ம அந்த வீட்டுக்கு கால் பண்ணி எங்க அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த நம்பருக்கு டைப் பண்ணி பார்த்திருக்கு. ரிங் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. ஆனா யாருமே அந்த காலை எடுக்கல. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த பொண்ணு வந்துட்டு ஆன்சரிங் மிஷின் யூஸ் பண்ணிருக்கு. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். நம்மளோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸ் அமைச்சு வைக்கலாம். ரிசீவிங் சைட்ல இருக்கிறவங்க எப்ப வந்துட்டு இதை கேட்கணும் அப்படின்னு தோணுதோ அப்ப இதை பிளே பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன மெசேஜ் அமைச்சிருக்காங்க அப்படின்றத வாய்ஸ் அவங்க கேட்டுக்கலாம். அன்னைக்கு அவங்க பேசின அந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நெட்ல இருக்கு. இந்த பொண்ணு ஐ எம் சாரி டு டெல் திஸ் பட் மை கிராண்ட்மா டைட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசி மெசேஜ் அமைச்சிருக்கு. என்னோட அம்மா கிட்ட போயிட்டு யாராச்சும் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த மெசேஜுக்கு அந்த வீட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. இப்படி இந்த சின்ன பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தன்னோட கையை வந்துட்டு பார்த்திருக்கு. கையில ரத்தமா இருக்கு. முகத்தை தொட்டு பார்த்தப்ப முகத்திலயுமே ரத்தம், ட்ரெஸ்லயுமே வந்துட்டு ரத்தம். அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே பதட்டமாகுது. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த வீட்டை விட்டு வேக வேகமா ஓடுது. இப்ப அதோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளியில போலாம், எதனாச்சும் ஒரு வீட்டுடைய கதவை வந்துட்டு தட்டலாம். அவங்க கதவை ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சது. யாரு வீடு வந்தாலும் கதவு தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓடிட்டு இருந்த அந்த சமயத்துல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருந்தது. அது டோனியோ அப்படின்ற ஒருத்தவங்களுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ளயும் சின்ன சின்ன பொண்ணுங்களா இருக்கு. அந்த பொண்ணுங்க கூடயும் இவங்க ரெகுலரா விளையாடுவாங்களாம். டோனியோ வந்து பாத்தீங்கன்னா டோனியோவுக்கு 25 வயசாவது. இவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ப்ரூ கூட ஏஜ் தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த கதவை தட்டின உடனே டோனியோ வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே இந்த சின்ன பொண்ணை பாக்குறாங்க. முகத்துல ரத்தம், கை கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்கு. ட்ரெஸ்லயும் ரத்தம். ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு பெயினோட தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வந்துட்டு பேசுறாங்க. இப்போ டோனியோ என்ன பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. குழந்தைய உள்ளார கூட்டிட்டு போயிட்டு நீ எதுக்கும் பயப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருப்பாங்க. இந்த போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. இல்லைன்னா உடனடியா இந்த சின்ன பொண்ணுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது எதுவுமே நடக்கல. டோனியோ இந்த நிலைமையில ஒரு சின்ன பொண்ணை பார்த்துட்டு நீ வெளியே நில்லு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களோட 3 பொண்ணுங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு பொறுமையா டோர் ஓபன் பண்ணி வெளில வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் 6 வயசு தான். நைட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்து இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான். அதோட ஏதோ ஒரு ஹெவியான பொருள் எடுத்து அடிச்சிருக்கிறான். அவங்க வழியோட வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ள கூட கூப்பிடாம வெளியில் நிறுத்தி வச்சிருக்காங்க. யோசிச்சு பார்க்கவே பயங்கர கடுப்பா இருக்கு. நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு நீங்க கதவு திறந்து பாக்குறீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சின்ன பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணு கதவை தட்டி இந்த மாதிரி ஒண்ணுமே சொல்ல கிடையாது. வெறும் எனக்கு பசிக்குது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுது. இல்லைன்னா எங்க அம்மா வெளில போயிட்டாங்க போல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கே நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு மனசு தாங்காது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு வெளியில் நிக்க வச்சுட்டு அவங்களோட பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா பொறுமையா அந்த சின்ன பொண்ணு ப்ரூக்கை வந்துட்டு காருக்குள்ள ஏத்திக்கிட்டு அங்க இருந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. இப்போ டோனியோ ப்ரூக்க கார்ல ஏத்தி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போற அந்த சமயத்தெல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டே போயிருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு போனதுதான் இந்த கேஸ மொத்தமா திருப்பி போட போகுது. இவங்க கொண்டு போயிட்டு இந்த சின்ன பொண்ணு ப்ரூக்க வந்துட்டு அவங்க அம்மா ஏப்ரல் கிட்ட விட்டுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டோனியோ அவங்க அம்மா கிட்ட கன்வே பண்றாங்க. சொல்ல போனா இவங்க சின்ன பொண்ணு வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருக்கிறதுனால டோனியோ தான் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்துக்கிட்டையுமே கன்வே பண்றாங்க. இந்த இடத்துல தான் டோனியோ நடந்த விஷயத்த சொல்லாம லைட்டா மாத்தி ஃப்ரேம் பண்ணி வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சமயம் கிளாரன்ஸுக்கு வந்துட்டு 35 வயசு. இவங்களோட பொண்ணான மெலிண்டாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. இவருக்கும் வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு மேனிபுலேஷனுக்கு அப்புறமும் அந்த சின்ன பொண்ணு ப்ரூக் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் இருட்டுல பார்த்த அந்த நபர் வந்துட்டு அங்கிள் கிளாரன்ஸ் மாதிரி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அது அங்கிள் கிளாரன்ஸே தான் அப்படின்னு சொல்லல, ஆனா மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னதே போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஜூன் 8, 1998 இந்த
இந்த கன்ஃபெஷனுக்கு கொஞ்ச நேரத்திலே ஒஹியோல பார்பன்டன்ல இருந்த கிளாரன்ஸோட வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. இது ப்ரூக்கோட பாட்டி வீட்டுல இருந்து 40 மைல் தள்ளி இருக்கு. கிளாரன்ஸோட வீட்டு கதவு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் தட்டுறாங்க. கிளாரன்ஸ் அந்த சமயத்துல யார் அப்படின்னு சொல்லி டோர் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே துப்பாக்கிலாம் எடுத்த போலீஸ் ஆபீசர்ஸ் காமிச்சு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயம் மெலிண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெலிண்டா மேல இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் வழியா கீழே எட்டி பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு தலையில ஹெல்மெட் எல்லாம் போட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதை பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பதறி அடிச்சுட்டு அவங்க கீழே ஓடி போறாங்க. வெளியில போயிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜீப்புக்குள்ள ஏத்திக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நில்லுங்க, எதுக்கு என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நடுவுல நின்று தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இந்த சமயம் போலீஸ் ஆபீசர் வந்துட்டு மரியாதையை வழி விடுங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒரு கொலைகாரன், உங்க ஹஸ்பண்ட் ஜுடித் அப்படின்ற ஒருத்தங்களை வந்துட்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மெலிண்டாவுக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு. நீங்க என்ன பேரு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். ஜுடித் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவையும் சொல்றாரு. மெலிண்டாவுக்கு அடுத்தடுத்த ஷாக்கு அது என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்து கதறி கதறி அழுகுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது மெலிண்டா கிட்ட உங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்களோட சொந்த அம்மா கிட்ட தப்பா நடந்துகிட்டு கொலை பண்ணிருக்கான், அதுவும் போக 6 வயசு இருக்கக்கூடிய உங்களோட தங்கச்சி பொண்ணுகிட்டே அவன் தப்பா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இந்த சமயம் நீங்க மெலிண்டாவுடைய சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அதுக்கு காரணம் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே இடத்துல அழுது அழுது விழுகிறாங்க. ஆனா அப்ப அவங்களோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, கண்டிப்பா நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, அதுவும் தங்கச்சி குழந்தைய வந்துட்டு எப்பயுமே அவரு தன்னோட குழந்தை மாதிரி தான் பாத்துப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டாரு. இவங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்துட்டு கேக்குறாங்க. இப்படி கேட்டப்ப அது நைட்டு நடந்தது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அந்த நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளாரன்ஸ் தன்னோட ஒய்ஃப் கூடயும் தன்னோட குழந்தைங்களோடயும் இருந்திருக்காரு. மெலிண்டா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு தான் வந்துட்டு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை யாருமே கேட்கல. உண்மையாலுமே கிளாரன்ஸ் வந்துட்டு இவங்க கூட தான் இருந்திருக்காரு. மெலிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான சிச்சுவேஷன் மாதிரி இந்த சிச்சுவேஷன் கிடையாது. பொதுவா ஒரு ஒய்ஃப் வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனா இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இறந்து போனது என்னுடைய அம்மா, நான் எப்படி இதுல அவரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. Yes, I am his wife. And yes, I know that some women do stand up for their man and lie for them. But you're missing the biggest point here. That was my mother. And I want the person who did this to pay. இப்ப மெலிண்டா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிளாரன்ஸை பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் உன் கூட தானே இருந்தேன், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க முடிஞ்ச வரைக்கும் அவர் அன்னைக்கு வீட்டுல தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இதை கண்டுக்கல. May 12, 1999 சுமித் கோர்ட்ல இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 மாசம் நடந்துச்சு. இந்த சமயம் மெலிண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்தாங்க. தன்னோட வேலை இழந்தாங்க, வீட்டை இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க. சொல்ல போனா குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் கூடயுமே அவங்க பேச கிடையாது. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே யாருமே அவங்கள நம்பல. அவங்க அம்மா ஜுடித்துடைய இறுதி ஊர்வலத்துல இவங்க கலந்துகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க தங்கச்சி ஏப்ரல் கிட்ட கூட இவங்க பேசல, அவங்களும் வந்துட்டு கோவத்தில் இருந்தாங்க. இப்ப கோர்ட்ல என்ன பேசினாங்க, அந்த கிரைம் சீன்ல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. கிளாரன்ஸுக்கு எதிரான டிஎன்ஏ எவிடன்ஸ் இல்ல, பிசிக்கல் எவிடன்ஸ் இல்ல, இந்த ஆயுதத்தை வச்சுதான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆயுதத்தையுமே வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. இந்த மாதிரி கிளாரன்ஸுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 6 வயசு பொண்ணு, பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொன்ன ஒரே ஒரு சாட்சியை மட்டும் வச்சு கோர்ட்ல இருந்தவங்க எல்லாருமே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாரன்ஸ் வந்து கோர்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த கோர்ட்லயே சின்ன பொண்ணு ப்ரூக்கு கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இவரு தான் வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு குழப்பத்துல இவரு தான் வந்தாரா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கிளாரன்ஸ் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு இப்படி பாத்துட்டு இருக்காரு. அந்த சின்ன பொண்ணு இருந்த குழப்பத்துல ஆமா இவரு தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி கை காட்டிடுது. இது மட்டும் இல்ல, அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணை கார்ல கூட்டிட்டு வந்து டோனியோவையும் அன்னைக்கு வந்துட்டு சாட்சி சொல்ல கூப்பிடுறாங்க. ஆமா, டோனியோ வந்து வீட்டு கதவு தட்டும் போது நான் திறக்கும் போது என்னோட அங்கிள் கிளாரன்ஸ் தான் இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா என்கிட்ட சொன்னிச்சு. கண்டிப்பா இதை அவங்க அங்கிள் கிளாரன்ஸ் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி டோனியோ அடிச்சு சொல்றாங்க. ஒரு பெரியவங்களோட சாட்சி. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரியான நிலைமையில கண்ணுக்கு முன்னாடி பாத்துருக்கு அப்படிங்கறதுனால இந்த எவிடன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இதனால கிளாரன்ஸ் தான் வந்துட்டு கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கிராண்ட் மதர் கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்காக, கொலை பண்ணதுக்காக, அப்புறம் இந்த சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட
நடந்துகிட்டதுக்காக அப்படின்னு சொல்லி கிளாரன்ஸ்க்கு 2 ஆயுள் கால தண்டனை கொடுக்கறாங்க. கிளாரன்ஸுக்கு வந்து அந்த சின்ன பொண்ணு கை காட்டவும் ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னு புரியாம இருந்தாரு. தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் கிளாரன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. மெலிண்டா அதே கோர்ட்டுக்குள்ளதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சொல்ல போனா கிளாரன்ஸ் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தப்பே அவரோட கால்ல வந்து பாத்தீங்கன்னா செயின் போட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை உள்ள உட்கார்ந்து இருந்த மெலிண்டாவால பார்க்க முடியல. இப்ப நீ தான் இந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பழியும் போட்டு தண்டனையும் கொடுத்து அதே மாதிரி அவரை வெளியில கூட்டு போறத இவங்களால பார்க்கவே முடியல. கிளாரன்ஸ அந்த கோர்ட்டை விட்டு வெளியில அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன அந்த சமயத்துல அவர் வெளியில போறதுக்கு முன்னாடி மெலிண்டாவை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு மெலிண்டா வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ள இருந்து கத்திருக்காங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டே கிளாரன்ஸ் வந்துட்டு ஜெயிலுக்கு போறாரு. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நிரபராதி, அவர் தப்பு பண்ணல அப்படிங்கிற அந்த விஷயத்தை யாருமே நம்பல. சிஸ்டம் நம்பல, போலீஸ் நம்பல, கோர்ட் நம்பல, கூட இருக்கிற ஃபேமிலி நம்பல, யாருமே நம்பல. மெலிண்டா தன்னுடைய பசங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மாவோட கல்லறைக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து கை கோத்து ப்ரே பண்றாங்க. இவங்க அவங்க அம்மா கல்லறை தோட்டத்துக்கு போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிளார் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா, ஆனா இந்த உலகத்துக்கு தெரியாது, உண்மையான குற்றவாளி வெளியில எங்கேயோ மறைஞ்சிருக்கான், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், கிளாரையும் வெளியில கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சமாதியில உட்காந்து பிராமிஸ் பண்றாங்க. மெலிண்டா இதுக்கு மேல போலீஸை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்மளே இந்த கேஸை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மெலிண்டாவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பத்தின எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஃபாரன்சிக் சயின்ஸை பத்தின எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே இல்ல. மெலிண்டா வந்து லைப்ரரி போயிருக்காங்க, அப்புறம் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணிருக்காங்க, கூகுள் மூலமா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கிரைம் ஷோஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க, டிஎன்ஏ வச்சு எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்பட்டன் ஏரியாவில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கிரைம்லாம் வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க. இதுக்காக அவங்க எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லா ஃபேக்ஸுமே வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க. இப்படி கலெக்ட் பண்ணி இவங்க ஒரு 100 பேர்த்த வந்துட்டு எடுக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்தும் டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா இப்படி கிடைக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அவங்க அம்மா உடம்புல இருந்து அந்த டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கொலைகாரன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா கிளாரன்ஸோட டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பார்த்திருந்தாலே கிளாரன்ஸ் கொலைகாரன் இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த சமயத்துல இவங்களோட பேச்சை கேட்கறதுக்கும் இந்த விஷயத்த பண்ணி பார்க்கறதுக்கும் யாருமே முன் வரல. இப்ப இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களை ஒவ்வொருத்தங்களா இவங்க மீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க கிட்ட இருந்தே அவங்களுக்கே தெரியாம டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கணும்னு நினைச்சாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு பாருக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டு பாருக்கு போயிட்டு சில பேர்த்துக்கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸா பேசி பழகுறாங்க. சில பேர்த்து பக்கத்துல போய் நின்று ஃப்ளோட் பண்றது, எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லி நடிச்சு அவங்களோட டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எப்படிலாம் டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிறது, அவங்களோட முடியை வந்துட்டு சாம்பிளா எடுத்துக்கிறது, அவங்க குடிச்ச கிளாஸஸ் பியர் பாட்டில்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே ஒவ்வொருத்தரோட பேரு போட்டு கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல பத்திரமா வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட ஃப்ரிட்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லேபோட ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்தது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3.5 வருஷம் முடிஞ்சிருக்கு, எக்கச்சக்கமான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 3.5 வருஷமும் கிளாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு. இவங்க டெய்லியுமே வந்துட்டு 2 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டே ஆனா அவங்களோட பசங்களுக்காக வெளியில போயிட்டு வேலை பார்க்கறது, நைட் ஆனா யாருக்குமே தெரியாம இந்த மாதிரி டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இதை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட பசங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க இதுக்கு மேல இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதை ஸ்டாப் பண்றாங்க. அவங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க அப்பா எந்த விதமான தப்புமே பண்ணல அப்படின்னு. இருந்தாலும் அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை நினைச்சு ரொம்பவே பயந்தாங்க. அம்மா இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை பாட்டியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அம்மாவையும் கொலை பண்ணிருவானோ, இதனால நம்மளோட அம்மாவுக்கு எதனாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நைட் ஆனா அவங்க அம்மாவை சுத்தி தான் இந்த 2 பசங்களும் படுத்திருப்பாங்களாம். என்னைக்காச்சும் அந்த கொலைகாரன் நம்மளோட அம்மாவை தாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொன்னா நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தற்காப்புக்காக நிறைய ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வச்சிருப்பாங்களாம். மெலிண்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்ன அப்படின்னா மெலிண்டா ஜுடித்தோடைய உண்மையான பொண்ணு கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த ஹாஸ்பிட்டல்கள்ல உங்களோட குழந்தைங்க எல்லாம் இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி அங்க வர பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியாம அந்த குழந்தைங்க எல்லாம் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு வித்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. பொதுவாகவே பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற அந்த சமயத்துல குழந்தையோடைய பாடியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால நீங்களே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ
என்னமோ பண்ணிக்கங்கன்ற மாதிரி போயிடுவாங்க. இதை வந்துட்டு இவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களாம் எடுத்து இன்னொரு பக்கம் வித்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இப்படி அந்த சமயத்தில் ஒரு குழந்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் கை மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த குழந்தை தான் மெலிண்டா. இந்த மெலிண்டாவை ஜுடித் வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதனால மெலிண்டாவுக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாது. பல வருஷமா ஜுடித் வந்துட்டு இந்த உண்மையை வெளியில சொல்லாமலே தான் வந்துட்டு வளர்த்திருக்காங்க. மெலிண்டா நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீ என்னுடைய பயாலஜிக்கல் டாக்டர் கிடையாது அப்படின்றத உண்மையை இவங்க சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரியே தான் வந்துட்டு இவங்களை பார்த்துக்கிட்டாங்க. சொல்ல போனா இந்த கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெலிண்டா ஜுடித் இவங்க 2 பேருமே இந்த குழந்தைங்க சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு போய் கலந்துக்கிட்டாங்க. We paid, like I said, $1,000 for the mother's keep. That's what. இந்த ப்ரோக்ராம்ல இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இப்படி ஷூட் பண்ண இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது சேனல்ல ஏர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜுடித் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. சரி, இப்போ மறுபடியும் கதைக்குள்ள வருவோம். மெலிண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ள எக்கச்சக்கமான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய ஹேர் சாம்பிள்ஸ், சலைவா சாம்பிள்ஸ், அவங்களோட நெயில் சாம்பிள்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த 3 வருஷமா அவங்க உசுறு கொடுத்து கலெக்ட் பண்ணது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001, 2002, 2003 இந்த காலகட்டத்துல ஒரு டிஎன்ஏ சாம்பிள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அதுக்கு $800 வந்துட்டு தேவைப்படும். இவங்க கிட்ட 100க்கு மேல சாம்பிள்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட $80,000 மேல தேவைப்படும் இவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்றதுக்கு. அவங்க கிட்ட அந்த லெவலுக்கு காசு கிடையாது. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய காசு. அதுலயும் அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா மெலிண்டாவுக்கு அது ரொம்ப 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 பெரிய காசு. ஏற்கனவே கிடைக்கிற எல்லா ஜாப்பையும் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறகுற சேலரியை வச்சுதான் கிளாரன்ஸோட லாயருக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, கேஸ்க்கு ஃபீஸ் கட்டுறாங்க, அவங்களோட குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, 2 பசங்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. இப்போ இந்த $80,000 நம்ம எங்க போறது அப்படின்ற மாதிரி டேபிள்ல உட்காந்து எல்லா பேப்பர் கிளிப்பிங்ஸையும் வச்சுக்கிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இந்த சமயம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கூட டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயம் மெலிண்டாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. 3 வருஷம் நாயா பேயா அலைஞ்சு யார் யாருக்கிட்டயோ ஃப்ரெண்டா பேசி யார் யாருக்கிட்டயோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நடிச்சு இத்தனை விஷயங்கள் பண்ணி கலெக்ட் பண்ண அத்தனை டிஎன்ஏ சாம்பிள்ஸுமே வந்துட்டு வேஸ்ட். இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட 1 வாரம் இதையே நினைச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க. இப்ப இந்த கேஸ்ல இருந்து இவங்களுக்கு எதனாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒருத்தரால மட்டும்தான் இருக்கும். நைட் அந்த நபரை பார்த்த அந்த சின்ன பொண்ணு ப்ரூக். நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படின்றத மெலிண்டா புரிஞ்சுக்கிறாங்க. ப்ரூக்கு கிட்ட பேசலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூக் வந்துட்டு தன்னுடைய தங்கச்சியுடைய பொண்ணு. கோர்ட்ல கிளாரன்ஸ் தான் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தன்னோட தங்கச்சியான ஏப்ரலும் சேர்ந்து கிளாரன்ஸ் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி முழுசா நம்பினாங்க. இப்ப கிளாரன்ஸுக்கு வந்துட்டு இந்த சமயத்திலுமே என்னோட அக்கா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறதுனால இறுதி ஊர்வலத்துக்கு அப்புறமா ஏப்ரல் அப்புறம் மெலிண்டா வந்துட்டு பேசி கிடையாது. சொல்ல போனா மெலிண்டாவுக்கு ஏப்ரல் மேல ஒரு வருத்தம் இருந்தது, ஏப்ரலுக்கு மெலிண்டா மேல ஒரு வருத்தம் இருந்தது, கோவம் இருந்தது. இவங்களுக்கு யாருமே நம்ம சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கோவம் இவங்களுக்கு. தன்னோட பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் நடந்துகிட்டான், அவனுக்கு போயிட்டு எங்க அக்கா சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற கோவம். After Clarence got convicted, I didn't talk to my sister anymore. I couldn't see my nephews. திரும்பி நம்ம போகலாமா வேணாமா பேசலாமா அப்படின்ற பல தயக்கத்தோட வேற வழியே இல்லை. நம்மளோட ஹஸ்பண்டை காப்பாற்றி ஆகணும், உண்மையான குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிண்டா கார் எடுத்துக்கிட்டு ஏப்ரலோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி போன இவங்களுக்கு எக்கச்சக்கமான தயக்கம் இருந்தது. இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி காரை ஓபன் பண்ணிட்டு ஏப்ரலோடைய வீட்டு கதவு போயிட்டு தட்டினாங்க. அந்த கதவு ஓபன் பண்ணிச்சு. கதவு திறந்தது ஏப்ரலோடைய ஹஸ்பண்ட். இவர் மெலிண்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் எதுவுமே பேசல, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படின்னு நின்றுட்டு இருந்தாரு. இப்ப மெலிண்டா இங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் ஏப்ரலுக்கும் தெரியும். ஏன்னா கரெக்டா கதவு ஓபன் பண்ண உடனே உள்ளாரே தான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரலுடைய ரூம். ஏப்ரலும் மெலிண்டா வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துறாங்க. ஆனா அவங்கள பார்க்கவே கிடையாது. அவங்க தலையை திருப்பிக்கிறாங்க. இப்படி தலையை திருப்பிக்கிட்டதுக்கு அப்புறமா மெலிண்டாவுக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவ இன்னுமே கோவமா இருக்கா. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் வருது. இது எல்லாமே திருமண ஏப்ரலுடைய தலை வந்துட்டு மெலிண்டா பக்கம் பார்த்து திரும்புற வரைக்கும் தான் இருந்தது. ஏன்னா ஏப்ரல் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மெலிண்டாவை திரும்பி பார்த்தப்ப ஏப்ரலுடைய கண்ணு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரா இருந்தது. இதை பார்த்த உடனே மெலிண்டாவும் அழுகுறாங்க. 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியவே இல்லை.
முடியல. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா விடாம கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்படி 3 வருஷம் பேசிக்காம இருந்தவங்க ஒரு தடவை நேர்ல பார்த்த உடனே எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வந்து சேர்றாங்க. இப்படி இவங்க சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா அப்படின்ற மாதிரி 2 பேர்கிட்டயுமே மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ரூக்க பார்த்து பேசுறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப மெலிண்டா கிளாரன்ஸோட டாபிக்கை ஓபன் பண்றாங்க. நான் கண்மூடித்தனமா என்னோட ஹஸ்பண்ட் கிளாரை நம்ப கிடையாது, இறந்து போயிருக்கிறது நம்மளுடைய அம்மா, எனக்கும் அம்மா தான். நான் எப்படி என்னோட அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொலை பண்ண ஒருத்தனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியும்? உண்மையாலுமே கிளார் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு எங்க கூட தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க அடிச்சு சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டு ஏப்ரலுக்கு வந்துட்டு இங்க வேற ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு போல இருக்கு, நம்ம ஏதோ அவசரப்பட்டோமோ அப்படின்னு தோணுது. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரூக் கிட்ட பேசுறாங்க. இப்ப மெலிண்டா வந்துட்டு ப்ரூக் கிட்ட கூப்பிட்டு, ப்ரூக் நீ சொல்லு, இப்பயும் நீ நம்புறியா? உண்மையாலுமே அங்கிள் கிளாரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாரு அப்படின்னு உனக்கு தோணுது அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரூக்கு இப்ப 10 வயசு ஆகுது. முன்ன இருந்ததுடைய ப்ரூக் இப்ப நல்லாவே மெச்சூர்டா இருக்காங்க. அவங்கள சுத்தி என்னென்ன நடக்குது அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவு தான் அவங்க இருக்காங்க. நான் இதை நம்பல. கண்டிப்பா அங்கிள் கிளாரன்ஸ் வந்துட்டு இதை பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கும் தோணுது. அன்னைக்கு வந்தது அங்கிள் கிளாரன்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு தான் நான் சொன்னேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மெலிண்டா அப்புறம் ஏப்ரல் 2 பேருமே நீ நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு வேற எதனாச்சும் தோணுதா அப்படின்ற மாதிரிலாம் உட்கார வச்சு பேசுறாங்க. இப்படி ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறமா ப்ரூக் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ரீகால் பண்றாங்க. இப்படி ரீகால் பண்ணப்ப ப்ரூக் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் இந்த கேஸ மாத்த போற முதல் பாயிண்ட். அப்படி ப்ரூக் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டு என்ன தாக்குன அந்த நபரோட கண்ணு பிரவுன் கலர்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்கிள் கிளாரன்ஸுக்கு வந்துட்டு கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கும். இப்போ ப்ரூக்கு கிட்ட கேமராலாம் ஆன் பண்ணிட்டு வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. அப்ப நான் பதட்டத்துல இருந்து எனக்கு எதுவுமே தெரியல, என்னோட அங்கிள் வந்துட்டு நல்லவர் தான், அவர் எப்படியாச்சும் வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த வாக்குமூலத்தை, இந்த விஷயங்களை, இந்த ஆதாரங்களை கொண்டு போயிட்டு ப்ராசிக்யூஷன்ல கொடுக்கறாங்க. It looked like him. It looked like him. Do you think it was Uncle Clarence? At first, yeah. At first, yeah. But do you think so today? No. ஆனா ப்ராசிக்யூட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணி இதை பண்ணிருக்கீங்க. அது சின்ன பொண்ணு தான் அப்படிங்கறதுனால அந்த பொண்ணை மேனிபுலேட் பண்ணி நீங்களே வந்துட்டு ஒரு பதில வாங்கியிருக்கீங்க. மெலிண்டா பக்காவா பிளான் பண்ணி சூழ்ச்சி பண்ணி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த சின்ன பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. மொத்தமா உடஞ்சு போய் உட்காடுறாங்க. ஜெயில இருக்கக்கூடிய கிளாரன்ஸ் வந்துட்டு எப்படி வெளியில கூட்டு வருது அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே சில மாசங்கள் வந்துட்டு போகுது. இந்த சமயம் இவங்க இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு நோட் பண்ணுது. இது என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ணாத குற்றத்துக்காக அநியாயமா பழி சுமத்தப்பட்டு ஜெயில இருக்கக்கூடிய இன்னசென்ட் பீப்புள்ஸ்க்காக இவங்க போராடுறாங்க. இந்த மாதிரி பல கேசஸ் எடுத்து வச்சு நிரபராதிகளை வந்துட்டு இவங்க காப்பாத்திருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு மெலிண்டாவை நோக்கி திரும்புது. மெலிண்டாவை கூப்பிட்டு வச்சு இந்த ஆர்கனைசேஷன் பேசியிருக்கு. இதோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் கோட்ஸே. இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டில வந்துட்டு லா ப்ரொஃபஸரா இருக்காரு. இவரு மெலிண்டாவுக்கு கால் பண்ணி பேசினப்ப இந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் கேட்டப்ப மெலிண்டா கொடுத்த ரிப்ளை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு பீப்புள் கொடுக்கிற ரிப்ளை மாதிரி இல்ல. இவங்க நல்ல லா படிச்ச ஒரு லாயர் மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க பேசினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரைம் ஸ்பாட்ல கிடைச்சதை பத்தி, டிஎன்ஏ எவிடன்ஸ் பத்தி இந்த மாதிரி தான். இவருக்கு நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட பேசுறோம் அப்படின்ற ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட பேசுற மாதிரியான ஃபீல்ல தான் இருந்திருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல இந்த கேஸ பத்தின எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. மெலிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த கேஸை வந்துட்டு திருப்பி கொண்டு வாங்க. அம்மா ஜூடித்தோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நகைக்கீரல்கள்லாம் இருக்கு. டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு. அதே டிஎன்ஏ சாம்பிள் ப்ரூக்கோடைய ட்ரெஸ் மேலேயும் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ட்ரெஸ்ல இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து கிளாரன்ஸோட டிஎன்ஏ கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா கிளாரன்ஸ் குற்றவாளி இல்லை அப்படின்றது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை மட்டும் ஒரு எவிடன்ஸா வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த கேஸ் இனிஷியல்ல இருந்து மூவ் ஆனது டிஎன்ஏ சாம்பிள் மூலியமா இல்ல. அந்த சமயம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணு வந்துட்டு நேரடியா கொடுத்திருந்த வாக்குமூலம். இப்ப அதையுமே வந்துட்டு குழந்தைய மேனிபுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸை திருப்பிட்டாங்க. இதுக்கு நாம வேற ஒண்ணுதான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது கிளாரன்ஸ் வந்துட்டு இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்ற அதே சமயத்துல உண்மையான கொலையை பண்ணது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா இந்த கேஸை ஈஸியா உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மெலிண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. வேற எதனாச்சும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் நடந்த எல்லா கேஸோட நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸும் இவங்க அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க. அந்த எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் கிளிப்பிங்ஸுமே வந்துட்டு இவங்க மறுபடியும் திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தப்ப தான் இவங்களோட கண்ணுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் கிடைச்சது. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பேர் இருந்தது.
இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸோடைய பயங்கரமான ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தவறா நடந்துகிட்ட ஒரு நபருடைய பேரும் அவனை பத்தின அந்த நியூஸும் இருந்தது. இப்ப அந்த நியூஸுக்கு நடுவுல ஒரு பேர் இருந்தது. அந்த பேரு டோனியோ. நீங்க இப்ப யோசிக்கிறது கரெக்ட் தான். ஸ்டார்டிங்ல அந்த சின்ன பொண்ணு வந்து கதவு தட்டின அந்த சமயத்துல 45 நிமிஷம் வெளியில நிக்க வச்ச அதே டோனியோ. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான், அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டோனியோ, இந்த இடத்துல தான் இவங்க தங்குறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா போட்டிருக்கு. இப்பதான் மெலிண்டாவுக்கு மொத்த பிக்சருமே கிளியர் ஆயிருக்கு. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ப்ரூக்க 45 நிமிஷம் வெளியில நிக்க வச்ச டோனியோ கோர்ட்டுக்கு நேரடியா வந்து இவங்களோட அங்கிள் கிளாரன்ஸ் தான் வந்துட்டு இந்த தப்பை பண்ணாங்க அப்படின்னு சாட்சி சொன்ன டோனியோ குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற ஒரு நபருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இப்ப அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்ல் ஜீனி. எதுவுமே கிடைக்காத அந்த சமயத்திலே மெலிண்டா வந்துட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்படி அல்வா மாதிரி ஒரு பேரு கிடைச்சிருக்கு, சும்மா விடுவாங்களா? இந்த எர்ல் ஜீனி யார் அப்படின்ற மொத்த ஜாதகத்தையுமே அவங்க எடுக்கிறாங்க. அவனுக்கு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கிரிமினல் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்கான். உள்ள இருக்கக்கூடிய பொண்ணுங்க, சின்ன பொண்ணு, வயசானவங்க எல்லாத்துக்கிட்டுமே தப்பா நடந்திருக்கான். இந்த மாதிரி இவன் பேர்ல வந்துட்டு எக்கச்சக்கமான கேசஸ் வந்து இருக்கு. இப்ப இவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்த மெலிண்டாவுக்கு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. இந்த சமயமும் அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருக்கான். இவன் மேக்சிமம் வெளியிலேயே இருக்கிறது கிடையாது, அடிக்கடி ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கான். அப்படின்றதுனாலதான் மெலிண்டா கிட்ட இவன் இது வரைக்கும் மாட்டாமலே இருந்திருக்கான். இந்த எர்ல் ஜீனியை பத்தி பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, ஜூன் 5, 1998 தான் அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இந்த இடத்துக்கே வந்திருக்கான். இவங்களுடைய அம்மா ஜுடித் வந்துட்டு கொலை செய்யப்பட்டது ஜூன் 7, 1998. அதாவது இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த 2 நாள்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு. கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான டோனியோட வீட்டுக்கு போயிருந்திருக்கான். இப்ப டோனியோ யாரு? ஜுடித்தோட அம்மா வீட்டோடைய நெய்பர் வீடு. அப்ப அன்னைக்கு நைட் அந்த கொலைகாரன் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கணும். வந்த கையோட பக்கத்து வீட்டுல இருந்த இவங்களோட வீட்டுக்குள்ள புகுந்து ஜுடித் அப்புறம் இந்த சின்ன பொண்ணு 2 பேர்த்துக்கிட்டையும் தப்பா நடந்துகிட்டு இவங்களுடைய அம்மா ஜுடித்தை வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிருந்திருக்கணும். இப்ப இந்த கேஸோட ஸ்டார்டிங்க போயிட்டு பாருங்க. எதனால அந்த சின்ன பொண்ணு 45 நிமிஷம் வெளியில நிக்க வச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு பொண்ணு கதவை தட்டி இவங்க திறக்கும் போதே அந்த பொண்ணுடைய நிலைமைய பார்க்கும் போதே இதுக்கு காரணம் யார் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்பயே டோனியோக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அவனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த சின்ன பொண்ணை கார்ல கூட்டிட்டு போகும்போது மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த சமயத்துல ரொம்ப வீக்கா இருந்ததுனால ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் ஆயிருச்சு. இப்ப அந்த எர்ல் ஜீனி அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு எந்த ஜெயில இருக்கான் அப்படின்றத இவங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இது இந்த கேஸோட பயங்கரமான கோஇன்சிடென்ட்டா இல்ல என்னன்னு தெரியல. இந்த அங்கிள் கிளாரன்ஸை எந்த ஜெயில வச்சிருந்திருக்காங்களோ அதே ஜெயில தான் இவனும் இப்ப இருக்கான். இதுல பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய ஒரு 3 செல்லு தள்ளி தான் அவனும் இருக்கான். இப்ப மெலிண்டா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பேசுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய கைதிங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட பேசலாம். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறத நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். அவன் நீ இருக்கக்கூடிய ஜெயிலுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்ப மெலிண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஜெயில இருந்து வெளியில வரணும்னா இப்ப அது உன் கையில தான் இருக்கு. எப்படியாச்சும் எதனாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த எர்ல் ஜீனியோட டிஎன்ஏ சாம்பிளை மட்டும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கிளாரன்ஸ் வந்துட்டு சரியோட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இந்த எர்ல் ஜீனியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஜெயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ல இருக்கக்கூடிய கைதிங்க எப்பயுமே ஒன்னாவே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு செல்லுக்குள்ள 5 பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த 5 பேர் ஒன்னா இருக்க மாட்டாங்க. திருப்பி மாத்தி போடுவாங்க. கண்டிப்பா ஒரு நாள் இந்த எர்ல் ஜீனி நம்மளோட செல்லுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி கிளாரன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா 1 மாசம் கழிச்சு அவர் யோசிச்ச மாதிரியே ஒரு விஷயம் நடந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. கிளாரன்ஸ் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருந்தப்பதான் ஒரு தடவை இந்த எர்ல் ஜீனி வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு வச்ச ஒரு சிகரெட் துண்டை கீழே போட்டிருக்கான். கிளாரன்ஸ் இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த சிகரெட் பட்டை ஒரு கவருக்குள்ள போட்டு பத்திரமா வச்சுக்கிறாரு. அடுத்த 2 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த இவரு அந்த டிஷ்யூ பேப்பரை சிகரெட் பட்குள்ள வச்சு அப்படியே அமுக்கி அவர்கிட்ட இருந்த ஒரு பைபிள்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வெளியில தெரியாத மாதிரி வைக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஜெயில் கைதிகளை வெளியில இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாக்குற அந்த சமயத்துல அந்த
அந்த பைபிளை வந்துட்டு இவர் அங்க தந்திருக்காரு. மெலிண்டா கிட்ட இந்த பைபிள் கிடைச்ச உடனடியே உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து அந்த ஆர்கனைசேஷன் கூட பேசி அவங்களோட உதவியோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அன்னைக்கு இவங்களோட உடம்புல இருந்து எடுத்த அந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு இந்த எர்ல் ஜீனியோட சாம்பிளோட 100% மேட்ச் ஆகுது. உண்மையான குற்றவாளியே வந்தான். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா ப்ராசிக்யூட்டர்ஸ் கிட்ட பேசுறாங்க. அந்த சமயம் இவங்க பண்ண தப்பு வந்துட்டு இவங்களுக்கு புரியுது. இது வெளியில வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை எடுத்துக்காமலே நாட்கள் கடத்துறாங்க. ஆனா இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தவங்க இதை சும்மாவோட கிடையாது. வெளியில வந்து ஒரு பெரிய பிரஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. மக்களோட கவனம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் மேல வருது. இதனால இந்த கேஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் பிரஷர் வருது. இந்த பிரஷர்ல நீதிபதி மறுபடியும் இந்த கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவங்களாம் சேர்ந்து தனியா போட்டு அந்த மீட்டிங்ல ஆமா கிளாரன்ஸ் வந்துட்டு நிரபராதி தான், கிளாரன்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இம்மீடியட்டா அவர் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே உத்தரவு கொடுக்குது. இந்த நியூஸ் வெளியில வந்த உடனே மெலிண்டா ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னோட ஹஸ்பண்டான கிளாரன்ஸ்க்கு ஒரு கால் பண்றாங்க. இந்த போன் கால்ல இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாரன்ஸ் யூ ஆர் கம்மிங் ஹோம், கெட் யுவர் ஸ்டஃப் பேக்டு ஹனி அப்படின்னு சொல்றாங்க. Hey, Clarence, what are you doing, honey? You okay? You ready to come home? And get your stuff packed, honey, because you're coming home today. வேற மாதிரி டிசம்பர் 15, 2005 7 வருஷம் 6 மாசம் கழிச்சு இவர் வெளியில வந்து வெளிச்சத்தை பாக்குறாரு. One day at a time, slow and easy, putting my life back together with my family. இவரு வெளியில வந்துட்டாரு. ஆனா இந்த கேஸ் இன்னும் முடியல. 2007 ஜூன் 29 இந்த கேஸ் மறுபடியும் நடந்துச்சு. எர்ல் ஜீனிக்கு தண்டனை தராங்க. ஜுடித் கிட்ட தவறா நடந்துகிட்டது, அவங்கள கொலை பண்ணதுக்கு, ப்ரூக் கிட்ட தப்பா நடந்துகிட்டது எல்லாத்துக்குமே சேர்த்து 55 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. அதுவும் பரோலே இல்லாம. கரெக்டா 10 வருஷம் கழிச்சு இவங்க எல்லாருமே கோர்ட்ல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல கிளாரன்ஸோட நேர் எதிரில இந்த எர்ல் ஜீனி இருக்கான். கிளாரன்ஸ் வந்துட்டு அவனை நேருக்கு நேரா பார்த்து, உன்னால என்னோட குடும்பமே சதஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. Destroyed my family. And today, you're not taking no more. கிளாரன்ஸ்க்கு தப்பான தீர்ப்பு கொடுத்து ஒரு நிரபராதியை இத்தனை நாள் ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருந்ததுனால அதுக்கு நஷ்ட ஈடா அவங்களுக்கு $6 மில்லியன் வந்துட்டு தராங்க. இதுல ப்ரூக்கோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப சின்ன வயசுல அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்களுக்கு PTSD இருந்தது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த அதிர்ச்சி, இந்த டிராமா வந்துட்டு அவங்க வளர வளர இருந்தது. அதே சமயத்துல அங்கிள் கிளாரன்ஸ் வந்துட்டு தெரியாம நம்ம சொல்லிட்டோமே அப்படின்ற கில்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனா வெளியில வந்து அங்கிள் கிளாரன்ஸ் வந்துட்டு இதை பத்தி ஒரு வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ரூக் கிட்ட கேட்கல. ப்ரூக்கு கிட்ட அவர் ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தாரு. ப்ரூக் இந்த விஷயத்தை பத்தி பேசினப்ப கூட, நீ என்ன பண்ணுவ, நீ சின்ன பொண்ணு, நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிருச்சு. அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா அவனுக்கு ஹெல்ப் பண்ண டோனியோவுக்கு எந்த விதமான தண்டனையுமே கொடுக்கல. சொல்ல போனா இந்த கேஸே வந்துட்டு ஒட்டுமொத்தமா அவங்க தான் மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. வேற ஒரு திசையை நோக்கி கொண்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையுமே இல்லை. அவங்க 2023 இறந்தே போறாங்க. அவங்க சாகர வரைக்குமே அவங்க மேல எந்த ஒரு கேஸுமே போடல. மெலிண்டாவும் சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இந்த கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இன்னைக்கு கேஸ் உண்மையாலுமே ரொம்ப பயங்கரமான கேஸ். எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத தப்புக்காக ஜெயில போயிட்டு இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதுல சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சு ஜெயிலே சாகுறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மெலிண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமே. இதுதான் நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காம இருக்கிற எல்லா சான்ஸுமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு வெளியில கூட்டு வந்திருக்காங்க. அதுவும் போக உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா DNA சாம்பிள் எவிடன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா போலீஸோட இன்வால்வ்மெண்ட் மட்டும் இருக்காது. இவங்களே இறங்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.